இப்ப ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து, இது நாள் வரைக்கும் இருந்த உங்களுக்கு உங்க மேல இருந்த அவச்சொற்கள், அவப்பெயர்கள், உங்களால முடியாதுன்னு நீங்க உங்கள தாழ்வா நெனச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு, அ எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு பாசிட்டிவான மனநிலை உங்களுக்கு வந்துரும். அது போக அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நற்பெயர் அதாவது உங்க பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் இந்த சின்ன 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 காலத்தில 8ஆம் இடத்துக்கு அதிசாரத்தில குரு வந்த இந்த சின்ன காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களும், போராட்டங்களும் தொழில் ஸ்தானத்திலயும், குடும்பத்திலயும் நெறைய வந்திருக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து விலகுறதுக்கான ஒரு சூழல வந்து குரு அது வக்ரது நிலையில வந்து மிதுன ராசிக்குள்ள வந்த பின்னாடி உங்களுக்கு குடுக்க போறாரு. ஸோ, அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். ராசிக்கு குரு ஒரு பார்வை அப்படின்றது வந்து ரொம்ப சிறந்த உன்னதமான விஷயம். அதுபோக குரு எங்க இருக்காருன்னா 7ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த பங்குதாரர்கள், உங்கள் வாழ்க்கை துணை, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா முக்கியமா அவருடைய பார்வை. குருவுடைய பார்வை வந்து நம்ம பிரதானமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்க போறாரு. உங்க 11ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை அப்படின்றது ரொம்ப சிறந்த ஒரு ராஜயோகம்.